தற்போது வரையிலுமே நடைபெற்ற விசாரணை அறிக்கையை தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல் வணக்கம். தற்போது பழனி நில மோசடி தொடர்பாக இதுவரை நடைபெற்ற விசாரணை அறிக்கையை சிபிசிஐடி தாக்கல் செய்ய இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கோகிலா. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகள் மரத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், மரத்தின் அறங்காவலர் அன்னபூரணி சிவகுமார் மற்றும் பழனி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி பிரதீப் ஆகியோர் தொடர்ந்துள்ளனர். நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்து நடைபெற்ற நிலையில் சிபிசிஐடி தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது அந்த அறிக்கையின் நகலை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அறிக்கையை வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.